தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள செயல் திட்டங்கள் அனைத்தும் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் இல்லையெனில் உடனடியாக பதவி விலகுவேன் என்றும் பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 29 வேட்பாளர்களை அவர் அறிமுகப்படுத்தினார். பின்னர் பேசிய அவர், பாமகவின் 60% விஷயங்களை காப்பியடித்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பாமகவின் தேர்தல் அறிக்கை ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் அவ்வாறு நிறைவேற்ற தவறினால் உடனடியாக பதவி விலகுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தங்களது ஆட்சி கல்வி, சுகாதாரத்தில் முதலீடு செய்யும் ஆட்சியாக இருக்கும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை இறுதி தேர்தல் அறிக்கை. இது எங்களுடைய தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, இது எங்களுடைய செயல் திட்டம். இதுதான் எங்களுடைய செயல் திட்டம். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவோம். இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படாது. அடுத்த 2 ஆண்டு காலத்திலே என்னால் நிறைவேற்ற முடியும். அப்படி என்னால் முடியவில்லை என்றால் நான் பதவி விலகுவேன். நான் பதவியில தக்க வச்சிருக்க மாட்டேன். அதை யார் முடிகிறதோ அவர்களிடம் பதவியை விட்டுட்டு நான் போவேன். நான் பதவி ஆசை எனக்கு இல்லை. நான் 35 வயசுலேயே பதவியெல்லாம் நான் பார்த்துட்டேன். என்னுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்.